கதையின் பெயர் எறும்பும் வெட்டுக்கிளியும். ஒரு பெரிய தோட்டத்தில் மணி என்ற எறும்பும் வேலு என்ற வெட்டுக்கிளியும் நண்பர்களாக இருந்தன. மணி எறும்பு மிகவும் சுறுசுறுப்பானது. ஆனால் வேலு வெட்டுக்கிளிக்கு தூங்குவது என்றால் மிகவும் பிடிக்கும். சோம்பேறி வேலு ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதிக்கும் முன்பே மணி எறும்பு எழுந்துவிடும். வரிசையாக தன் நண்பர்களுடன் சேர்ந்து உணவை சேகரிக்கச் செல்லும். வேலு வெட்டுக்கிளியோ இன்னும் விடியவே இல்லை, அதற்குள் என்ன அவசரம் என்று போர்வையை இழுத்து போர்த்திக் கொண்டு மதியம் வரை தூங்கும். எழுந்த பிறகும் தூக்க கலக்க மாறாமல் அங்கும் இங்கும் சோம்பேறியாக அமர்ந்திருக்கும். தேன் துளி திருவிழா. ஒரு நாள் அந்த தோட்டத்தில் இருந்த பூக்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அதிகாலையில் வரும் தேனீக்களுக்கும் எறும்புகளுக்கும் மட்டுமே சுவையான தேன் தருவோம் என்று முடிவு செய்தன. மணி எறும்பு அதிகாலையிலே எழுந்து சுறுசுறுப்பாக பூக்களிடம் சென்றது. பூக்கள் மகிழ்ச்சியுடன் மனமுள்ள தேனை எறும்புகளுக்கு கொடுத்தன. வேலு வெட்டுக்கிளி மதியம் 12 மணிக்கு கண்ணை கசக்கிக் கொண்டே மெதுவாக எழுந்தது. பசிக்கிறதே, பூக்களிடம் போய் தேன் குடிக்கலாம் என்று சென்றது. ஆனால் வெயில் அதிகமாக இருந்ததால் பூக்கள் அனைத்தும் வாடி இதழ்களை மூடிக்கொண்டன. வேலுவுக்கு ஒரு சொட்டு தேன் கூட கிடைக்கவில்லை. பசியால் வாடிய வேலுவிடம் மணி எறும்பு தான் சேகரித்த தேனை கொடுத்து உதவியது. மணி சொன்னது, நண்பா, அனந்தல் ஆடேல், அதாவது அதிக நேரம் தூங்கி சோம்பேறியாக இருக்காதே. காலையில் சீக்கிரம் எழுந்தால்தான் உடம்பு ஆரோக்கியமாகவும் புத்தி கூர்மையாகவும் இருக்கும். காலையில் வேலை செய்பவர்களுக்குத்தான் இயற்கை அள்ளி தரும். வேலு அன்று முதல் தன் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு அதிகாலையிலே எழுந்து மணியுடன் சேர்ந்து வேலை செய்ய தொடங்கியது.